நவம்பர் 9 உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் மாதம். தினமும் 3 அருள் நிறை ஜெபத்தை குறிப்பிட்ட ஒரு கருத்துக்காக ஒப்புக்கொடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கடவுளான சர்வேசுரா, ஸ்திரி பூமான்களாகிய உமது அடியார்களுடைய ஆத்துமாக்களின் பேரில் உம்முடைய கிருபையை ஏராளமாய் பொழிய பண்ணி அவர்கள் ஞானஸ்நானம் பெறும்படிக்கு தேவரீர் திருவுளமானீர் என்கிறதினாலே நித்திய பேரின்பத்தில் முடியாத சந்தோஷத்தை அவர்களுக்கு தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம் சுவாமி. ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.